பகவத்கீதையில வந்து பகவத்கீதையில ரஜோகுணத்துல ஒருத்தர் எப்படி செயல்படுவாருன்னு யா தர்மம் அதர்மம் ச காரியம் ச அகாரியம் ச காரியம் ஏவச்ச அயதாவது பிரஜானாதி புத்திகி சா பார்த்த ராஜசி. ரஜோகுணத்தவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்தனே தர்மம் அதர்மம் மற்றும் செய்யத்தக்கது செய்யத்தகாதது இவைகளை மாற்றி மாற்றி தாறுமாறாக புரிந்து கொள்ளும் புத்தி ரஜோகுணத்தில் ஆனது ஆகும் சொல்றாரு. இன்னுமே பேசியிருப்போம். தண்ணீர் வந்து தெளிவா இருக்கும்போது ஆழத்தை பார்க்கலாம், மனசு தெளிவா இருக்கும்போது நான் யாருன்னு பார்க்கலாம், இன்னும் தெளிவடையும் போது அந்த நானுக்கு காரணமான இறைவன் பரமாத்மாவை புரிஞ்சுக்கலாம். ஆனா தண்ணீர் கலங்கி இருக்கும்போது கீழே உள்ளது மேல வந்துடுது, கீழே உள்ளது கீழே போயிடுது. அதனால வந்து ஒன்றும் புரியாது. சமகுணங்கிறது சாக்கடை மாதிரி கீழே மட்டும்தான் இருக்கும், அது மேல தெளிவுங்கிறது அங்க இருக்காது. உள்ளது வந்து உள்ளபடி புரியாது, மாத்தி புரியும் அப்படிங்கிறார். நல்ல கதிக்காக உள்ள செயல்கள்லாம் தர்மம்னு சொல்லலாம். நற்கதி தரக்கூடியதான் தர்மம், துர்கதி தரக்கூடியது அதர்மம். பெரியவங்களை மதிக்கிறது, இயலாதவர்களுக்கு உதவி பண்றது, கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, பசுக்களை பராமரிக்கிறது, உணவு கல்வி மருத்துவம் இதெல்லாம் வந்து பொது காரியங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் வந்து தர்மத்துல கருதப்படுது. இதோட மேன்மையான தர்மமும் இருக்கு, அது வந்து இறை உணர்வை போதிக்கிறது. இதுகளுக்கெல்லாம் மாறா, இதுகளுக்கெல்லாம் பொருந்தாம தான் ஒரு சுகஜீவியா இருக்கிறதுக்கு, சுயநலமா சுகஜீவியா இருக்கிறதுக்காக அடுத்தவங்களை கெடுக்கிறது, பிரத்தியாருடைய பொருட்களை கவர்றது, தீய சொல்றது, பொய் சாட்சி கோர்ட்ல போய் பொய் சாட்சி சொல்றது, இதெல்லாம் வந்து அதர்மம். ஜீவனுக்கு நன்மை தரக்கூடியது தர்மம், தீங்கு தரக்கூடியது அதர்மம். சுத்தமா புரிஞ்சுக்கலாம். பகவான் சொல்றாரு, அவங்கவுங்க கடமைகளை செய்தா செய்யத்தக்க செயல். பிச்சை ஏத்துக்கிறது, யாச்சகம் பண்றது, திருமணம் செய்விக்கிறது, அந்த சமயம் தானம் தட்சணை ஏத்துக்கிறது, இதுகள்லாம் அந்தணர்களுக்கு கடமையா சொல்லப்படுது, அவங்களுக்கு செய்யத்தக்கது. இதையும் வந்து சத்திரியனுக்கு கடமையா கருதக்கூடாது, செய்யத்தகாதது. அதனால அர்ஜுனன் இத சொல்றார், நீ வந்து சத்திரியன், அந்தணன் கிடையாதுங்கிறது சொல்ல வர. தரப்பட்ட பொறுப்புல இருந்துகிட்டு பொறுப்பு இல்லாம பணம் பொருளுக்காக செயல்படுவேன் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை துரோகம். இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அதுக்கு உதாரணமா இருக்கு. பற்றால பாரபட்சம், சுயநலம், பாகுபாடு இதெல்லாம் உண்டாகுது. இதுகள்லாம் ரஜோகுணத்தோட அறிகுறிகள். எதெல்லாம்னா முன்னவே வரும் கீதையில வந்து சத்வகுணம் பிரகாசமானது, ரஜோகுணம் பற்று நிறைந்தது, பந்தப்படுத்தக்கூடிய பற்று நிறைந்தது, தமோகுணம் வந்து சோம்பேறித்தனம் மயக்க நிலை. அப்போ ரஜோகுணத்தவன் வந்து நல்லா பாடுபடுவான், ஆனா அவனுக்கு வந்து நேர்மை முக்கியமா இருக்காது, அபகரிக்கிற புத்தியும் இருக்கும், மறைமுகமாவது கெடுக்க நினைப்பான், அமைதிக்கு எதிரானவன், பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனுக்கு இல்லாட்டி தூக்கம் வராது. எப்படி வில்லன் இல்லாத படம் ஓடாதுங்கிற மாதிரி அவன் இருப்பான். காலம்புறாவும் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கே அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். இப்படி நிறைய பேரை பார்க்கிறோம். மெய்ய பொய்யாக்குறது, பொய்ய மெய்யாக்குறது இவனுக்கு பொழுதுபோக்கு மாதிரி. அதுக்குன்னே ஒரு படிப்பு வச்சிருக்காங்க. தனக்கு நெருக்கமான நேர்மையானவங்களை கேலி செய்வான். இறை விஷயங்கள் அவனுக்கு கசப்பா இருக்கும். விளையாட்டு போட்டிக்கு செலவழிப்பான், நல்ல காரியங்களுக்கு செலவே பண்ண மாட்டான். இதெல்லாம் ரஜோகுணத்துடைய புத்தி, அவனுக்கு இப்படிதான் இருக்கும். கண்ணனை வந்து உரலோட யசோதா கட்டி போடும்போது அதை வந்து பெரியாழ்வார் வந்து பாடும்போது, மெய்யென்று சொல்லுவார் சொல்லை கருதி தொடுப்புண்டாய் வெண்ணையை என்று கையை பிடித்து கரை குரலோடு என்னை காணவே கட்டிச்சிலையே, இப்படி ஒரு செய்யுள் வரும். அதாவது ஊர் பல பேசும், யார் வந்து எதை சொன்னாலும், அதாவது கண்ணன் அப்படி செஞ்சான் இப்படி செஞ்சான்னு சொல்லும் போது, புகார் பண்ணும்போது பெத்த தாய் என்ன சொல்லணும் அந்த இடத்துல, அப்படிலாம் என் பிள்ளை இருக்க மாட்டான் போங்கன்னு விரட்டி விடணும். அதை விட்டுட்டு அது என்ன அம்மா இப்படி கட்டி போட்டா அப்படிங்கிற அர்த்தத்துல பெரியாழ்வார் வந்து வருந்தி இந்த செய்யுளை பார்த்தார். ரஜோகுணம் ஓங்கிச்சுன்னா உண்மைகள் மாத்தி புரியும் அப்படிங்கிறது இங்க பொதுவான கருத்து.
ரஜோகுணம் தான் விருத்திகளுக்கு காரணம். உலகத்துடைய அத்தனை பரபரப்புக்கும் காரணம். எல்லா நாடுகள்லயும் இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பு இருக்கு. சென்னையிலயோ தலைநகரங்கள்லாம் பார்த்தாச்சுன்னா பிழிஞ்சு எடுத்துருவாங்க. கூட்டம் அப்படி இருக்கு. ரயில்வேல பார்த்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்ல எங்க பார்த்தாலும் அப்படியே நெரிச்சு தள்ளிடுவாங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு பரபரப்பு. எப்படி நாய் தன்னுடைய தேவைக்கு 4 கால்ல ஓடுதோ, இதே மாதிரி மனுஷனும் அதே தேவைகளுக்காக 4 வீல்ல ஓடுறான்னு சொல்லி இஸ்கான் பிரபுபாதா அதை வந்து கேலி பண்ணுவார். இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பரபரப்பு வந்து இதயத்துடைய சீரை வந்து கெடுத்துரும். இதயம் வந்து அமைதிக்கு பேர் போன இடத்துல ஒரு பரபரப்பை கொண்டு போய் உட்கார வச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். இதயம் வந்து வீணா போயிடும். எதுக்கு எதை தந்தோங்கிறது இல்லாம போயிடும். இதெல்லாம் வந்து மாத்தி பண்றது பைத்தியம் மாதிரி ஆயிடும். புஸ்தகம் படிக்கிறதுக்கு, சாப்பாடு சாப்பிடுறதுக்கு அதை எப்படி பைத்தியம்னா அதை மாத்தி செய்யும். இது மாதிரி இதயம் அமைதிக்கானது அப்படிங்கிறாரு. அமைதியின் இருப்பிடம் அந்த இடம். பகவான் அதனால அங்க அங்க இருக்கிறார். அங்க இருந்து வழிப்பயணத்தை நடத்தி வைக்கிறார். ஜீவருடைய பிரயாணத்தை நான் தான் நடத்தி வைக்கிறேங்கிறார். ஒரு ரஜோகுணம் வந்து மாற்றி புரிய வைக்கும் அப்படிங்கிறது கருத்து. ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ரஜோகுணத்துல எப்படின்னா, இன்னைக்கு நான் பாடுபட்டேன் இவ்வளவு வந்துருச்சு, நாளைக்கு நான் பாடுபடுவேன் இவ்வளவு வந்துடும். இப்படியே மனசு வந்து விருத்தி ஆயிட்டே போகும். திட்டமிடலாம். கடவுள் அடையறதுக்கு மட்டும் திட்டமிடுங்க. உலகம் வந்து தானா பின்னாடி வரும். இங்க இருந்து சென்னை போகும்போது போற வழியிலே மதுரை வருது, திருச்சி வருதுங்கிற மாதிரி உலகை எல்லாம் உள்ளதான் இருக்கு. கடவுளுக்காக ஓடும்போது நீங்க வந்து முழுமையை தேடும் போது அறகுறையெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. எல்லாம் சேர்ந்தது தானே. அப்படி அப்படி பௌதிகத்துல வந்து எல்லாம் சேர்ந்ததுதான் முழுமைன்னு கருதப்படும். ஆனா இறைவன் விஷயத்துல வந்து முழுமை வந்து பின்னமா இருக்காது, முழுசா தான் இருக்கு. அதை நோக்கி போகும்போது அதுக்குள்ள எல்லாமே உள்ளடங்கி இருக்கு. 100 ரூபாய்க்குள்ள 90 ரூபாய் இருக்கு, 80 ரூபாய் இருக்கு, 60 ரூபாய் இருக்கு. ஆனா 10 ரூபாய்க்குள்ள இதெல்லாம் இருக்காது. அது மாதிரி எடுத்துக்கு எல்லாம் கிருஷ்ணருக்குள்ள இருக்கு, எல்லாம் என்னுடையது அப்படிங்கிறாரு. நீங்க கிருஷ்ணருடையதுன்னா எல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிருக்கு. நீங்க கிருஷ்ணருக்கு தனியா திட்டமிட்டீங்கன்னா கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு சரி அப்ப நீயே பார்த்துக்கன்னு தனியா உங்களுக்குன்னு ஒரு கிரகம் கொடுத்துடுறாரு. அதுகள் தான் ஆஹ் கிராமத்துல சொல்லுவாங்க, எலிப்பொறினாலும் தனிப்பொறி வேணும் அப்படின்னா. நம்ம அதுக்கு வீடுகளுக்கு ஏன் கிரகம்னு பேருனா, கிரகங்களால நாம வந்து அவங்களால நம்ம கைட் பண்ற மாதிரி நம்ம லட்சணம் இருக்கு. கிருஷ்ணருடைய பேச்சை கேட்டு நடந்துட்டா கிரகங்களுக்கு ஆட்பட வேண்டாம். கிருஷ்ணர் பேச்சை கேட்காதபடி அரசாங்கத்தோட பேச்சை கேட்காத போது ஜெயில் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒருத்தன் வரானோ, ஜெயில் மாதிரி தான் அந்த நவக்கிரகங்கள் தான். இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, எல்லாம் வராங்க. இதுல வேற இவங்களுக்கு பூஜை பண்ணு, ஜெயிலே நல்லா இருக்கிறதுக்கு வழி என்ன, நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்குதான் அத்தனை ஆன்மீக அமைப்புகளும் போதிச்சுக்கிட்டு இருக்கு. இதுகளெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பிரபுபாதா வந்து தூய கிருஷ்ண பக்தியை உருவாக்குறதுக்கு இந்த கௌடிய மடம் இதை வந்து அமைக்கிறார். பக்தர்களுக்கு மட்டும் பக்தர்கள்லாம் இதுல வரணும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சார். இதுல வந்து என்னன்னா கண்ணனை வந்து துதி பாடுறது அவ்வளவுதான். கிருஷ்ணனை நீங்க மகிமைப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க, அப்படி திருப்திப்படுத்துங்க. குரு திருப்தி அடைவார். அதன் மூலமா நீங்களும் நிம்மதியா இருக்கலாம். 50 வருஷத்துக்கு முன்னாடியும் நம்ம கிடையாது, பின்னாடியும் கிடையாது. ஆனா நடுவுல வந்து நாம கண்ட கண்ட இதுகளெல்லாம் வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இதுகள்லாம் வந்து வரும் போகும். அதை கண்டுக்காம நேரா கிருஷ்ணர் நினப்பா இருந்துருங்க. அடுத்த பிறவிலையாவது கிருஷ்ணரோட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாம சங்கீர்த்தனத்தை மகாபிரபு கொடுத்தார். நாமத்தை சொல்லுங்க, கடவுள்கிட்ட போங்க, பஜன் போஜன் நல்லா பகவானுக்கு படைச்சு நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆடுங்க பாடுங்க, கண்ணனோட சந்தோஷமா இருங்க. எது இப்போ அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். அதே நமக்குன்னா கண்டுக்கிறோம். நம்ம குழந்தை கீழே விழுந்துன்னா ஓடி போய் தூக்கம், பக்கத்து வீட்டு குழந்தைன்னா அது அந்த வீட்டு குழந்தை தானே அப்படின்னு நினைக்கும். இப்படி ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத உலகத்துல இருக்கிற அத்தனை அந்த நினைப்புக்கு நம்ம வந்துட்டா நமக்கு உலகத்துல வந்து எந்த ஒரு பந்தமும் இருக்காது. அவ்வளவுதான் விஷயம். ஹரே கிருஷ்ணா.